Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala sayyidina nabiyina maulana Muhammadin wa ala alihi wa ashabihi wa atba'ihi wa ahli baitihi wat tabi'in wa tabi'i tabi'in wal anbiya'i wal awliya'i wal ulama'i wal fuqaha'i wash shuhada'i was salihin wa kulluhum ajma'in. Amma ba'd, a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Qala Allah tabaraka wa ta'ala fil Qur'anil Alim wa fil Furqanil Majid. Ya ayyuhan nas inna khalaqnakum min dhakarin wa untha. Qala nabiyina sallallahu alayhi wa sallam hubbul watani minal iman. Sadaqallahul aliyyul alim. Sadaqa rasul nabiyul karim. Alhamdulillah. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் இன்று மட்டுமல்லாமல் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். சங்கைக்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகஸ்ட் 15 இந்த தினம் அனைவர்களும் அறிந்ததே. இந்தியா 1947 ஆகஸ்ட் 15 தினம் அன்று சுதந்திரம் பெற்றது. அந்த சுதந்திரத்தை நாம் 79 ஆண்டுகளாக கடந்து நாம் கொண்டாடி கொண்டு வருகின்றோம். சுதந்திரம் என்று சொன்னாலே நாம் வரலாற்று புத்தகங்களிலும் சரி, பாட புத்தகங்களிலும் சரி, நாம் 1900ற்கு பின்னுண்டான வரலாறுகளை மற்றும் பற்றியே நாம் பார்க்க முடிகிறது. 16ஆம் 17ஆம் நூற்றாண்டுகளுடைய வரலாறுகளை நாம் அவ்வளவு எளிதாக நாம் பார்க்க முடிவது கிடையாது. 1900ற்கு பின்னுண்டான வரலாறுகள் தான், சுதந்திர வரலாறுகளை பற்றி தான் அதிகம் பாட புத்தகங்களிலும் சரி, வரலாற்று நூல்களிலும் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த 16ஆம் 17ஆம் நூற்றாண்டுகளில் இஸ்லாமியர்களை தவிர வேறு எவரும் சுதந்திரத்திற்காக வேண்டி போராடவில்லை. பெரும்பாலான இஸ்லாமியர்கள் அந்த நூற்றாண்டுகளிலே ஆங்கிலேயரை எதிர்த்து சுதந்திரத்திற்காக வேண்டி உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவுபடுத்த வேண்டும். நாம் வருடந்தோறும் இந்த சுதந்திர தினத்தன்று நாம் இந்த இஸ்லாமிய வரலாற்றிலே யாரெல்லாம் சுதந்திரத்திற்காக, இந்தியாவின் சுதந்திரத்திற்காக வேண்டி போராடியவர்கள் என்று வருடந்தோறும் நினைவுபடுத்தி கொண்டிருக்கின்றோம். காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய வளரும் தலைமுறைகள் நம்முடைய முன்னோர்களுடைய சுதந்திர வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். எப்படி நம்முடைய பிஞ்சு குழந்தைகளுக்கு அவர்கள் உணவு சாப்பிடுவதற்கும் சரி, ஏதாவது ஒரு அழுகை நிப்பாட்டுவதற்கும் சரி, ஏதாவது ஒரு கதை சொல்லுவோம் அல்லவா, எங்களுடைய மூதாதையர் இப்படி செய்திருக்கிறார், எங்களுடைய தாத்தா இப்படி செய்திருக்கிறார் என்று நம்முடைய வரலாற்று கதைகளை சொல்லுவோம் அல்லவா, அதே போன்று நம்முடைய சுதந்திர வரலாற்றுடைய நிகழ்வுகளையும் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பாட புத்தகங்களிலும் சரி, வரலாற்று நூல்களிலும் சரி, சுதந்திரத்திற்காக வேண்டி போராடிய இஸ்லாமியர்களுடைய
அந்த வரலாறுகளை மறைக்கப்பட்டும் திரிக்கப்பட்டும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். நிறைய நயவஞ்சக விரோதிகள் இஸ்லாத்திற்கு எதிராக செயல்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி வரலாறுகளில் இப்படி மாறுதல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று விளங்க வேண்டும், ஒரு சமுதாயத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சமுதாயத்துடைய வரலாறை நாம் அழித்து விட்டோம் என்று சொன்னால் அந்த சமுதாயத்தை இலகுவாக அழித்து விடலாம். அந்த நோக்கத்திலே நயவஞ்சக விரோதிகள் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். சுதந்திரத்திற்காக வேண்டிய இஸ்லாமியர்கள் பெரும்பாலானவர்கள் போராடி இருக்கிறார்கள். சரி, சுதந்திரத்திற்காக வேண்டி போராடியவர்களை பற்றி பேசுவதற்கு முன்பதாக இந்த சுதந்திரத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? சுதந்திரத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? ஹஜ்ஜத்துல் விதாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்துவிட்டு 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்களுக்கு மத்தியிலே உரையாற்றுகிறார்கள். என்ன உரையாற்றுகிறார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஆயத்தை ஓதுகிறார்கள், இன்னா கலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்ஸா, நாம் அனைவர்களும் ஒரு தாய் ஒரு தந்தையுடைய வயிற்றிலிருந்து பிறந்தவர்கள், அனைவர்களும் சமமானவர்கள் தான். யா அய்யுஹன் நாஸ் இன்ன ரப்பக்கும் வாஹித், மக்களே, முக்மீன்கள் என்று சொல்லவில்லை, உலக மக்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மக்களே, இன்ன ரப்பக்கும் வாஹித், உங்களுடைய இறைவன் ஒருவன் தான். இன்ன அபாக்கும் வாஹித், உங்களுடைய தந்தை ஒருவர் தான். லா ஃபதுலுன் லி அரபி இலா அஜமி, அரபியனை விட அஜபி சிறந்தவனும் கிடையாது. வலா லி அஜமி இலா அரபி, அஜமியை விட அரபியன் சிறந்தவன் கிடையாது. வலா லி அஹ்மரி அலல் அஸ்வத், கருப்பனை விட சிவந்தவன் சிறந்தவன் கிடையாது. வலி அஸ்வது இலா அஹ்மர், சிவந்தவனை விட கருப்பன் சிறந்தவன் கிடையாது. இல்லா பி தக்வா, தக்வாவை தவிர. ஒரு மனிதன் சிறந்தவன் உயர்ந்தவன் என்பதற்கு அளவுகோலாக இஸ்லாம் எதை சொல்லுகிறது என்று சொன்னால் தக்வா, இறையச்சத்தை தான் சொல்லுகிறது. அந்த மனிதன் இறைவனுடன் எந்த அளவிற்கு தொடர்பில் இருக்கின்றான், எந்த அளவிற்கு அவனிடத்தில் இறை தக்குவா இருக்கிறது, அதை வைத்துதான் அவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற அளவுகோலை இஸ்லாம் சொல்லுகிறது. அதை தவிர இஸ்லாத்திலே இன பாகுபாடு கிடையாது, மொழி பாகுபாடு கிடையாது, நிற பாகுபாடு கிடையாது. இது போன்ற எந்தவித ஜாதி பாகுபாடும் இல்லாமல் இந்த இஸ்லாம் மனிதனுடைய அளவுகோலை நிர்ணயம் செய்கிறது. அப்பேற்பட்ட இந்த இஸ்லாம் சுதந்திரத்தை பற்றி சொல்லக்கூடிய சமயத்தில் சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்திற்கு பிறகு சஹாபாக்கள் எல்லாம் போன இடங்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நுஹ்ருஜில் இபாதி மின் இபாதத்தில் இபாதி இலா இபாதத்தி ரப்பில் இபாத், அதாவது மக்களை அடியாளர்களிலிருந்து அடிமைப்பட்டு கிடப்பதை விட்டும் அவர்களை இறைவனுக்காக அவர்களை அடிமையாக்குவதற்காக வேண்டிதான் நாங்கள் வந்திருக்கின்றோம். எப்படி? மக்கள் அடியாளர்களுக்கு அடிமைப்பட்டு கிடப்பதை விட்டும் அவர்களை அல்லாஹ்விற்காக வேண்டி அடிமையாக்குவதற்காக வேண்டி நாங்கள் வந்திருக்கின்றோம். அவர்களை இறைவனுடன் தொடர்பு படுத்துவதற்காக வேண்டி நாங்கள் வந்திருக்கின்றோம். இறைவனுடன் இணைப்பதற்காக வேண்டி நாங்கள் வந்திருக்கின்றோம் என்றுதான் சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள். பாரசீகத்திலே ருஸ்துமின் என்ற மன்னன் கேட்டான், அப்பொழுதும் இதே வார்த்தை தான் சொன்னார்கள் சஹாபாக்கள். என் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, குர்ஆனும் சரி, அடிமைத்தனத்தை அறவே ஒழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப ஆசைப்பட்டார்கள், அடிமைத்தனத்தை அறவே ஒழிக்க வேண்டும். நமக்கு சந்தேகம் எழலாம், அரபிகள் காலத்திலே அடிமைகள் சந்தைகளிலே பொருட்களை விற்பதை போன்று விற்கப்பட்டார்களே, இது எந்த நிகழ்வு அப்படின்னு நமக்கு சந்தேகம் எழுகலாம். அடிமைகள் விற்கப்பட்டார்கள் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமைகளுக்கு உயர்ந்த பதவிகளை கொடுத்து அழகு பார்த்தார்கள். முதலில் மக்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை அழிக்க வேண்டும், அவர்கள் அடிமைகள் தான் என்கின்ற அந்த எண்ணத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமைகளுக்கு உயர் பதவிகளை கொடுத்து அழகு பார்த்தார்கள். இஸ்லாத்திலே ஒரு உயர் பதவியாக இருக்கக்கூடியது பாங்கு சொல்லக்கூடிய பதவி, பாங்கு சொல்லக்கூடிய பொறுப்பு. அந்த பாங்கு சொல்லக்கூடிய பொறுப்பை கருப்பின நீக்ரோ அடிமையாக இருக்கக்கூடிய பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுத்து அழகு பார்த்தார்கள். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய வளர்ப்பு மகனாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு மகனாக அடிமையிலிருந்து ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அவர்களை எடுத்து வளர்த்தார்கள். அரபு உலகமே ஆச்சரியப்பட்டது. ஒரு அடிமை எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகனா என்று அரபு உலகமே ஆச்சரியப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவிற்கு அடிமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை உயர்த்தினார்கள். அவர்களை இந்த அடிமைத்தளத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுவித்தார்கள். குர்ஆனை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே எந்த ஒரு குற்ற பரிகாரத்திற்கும் சொல்லக்கூடிய சமயத்தில் முதலாவது அடிமையை உரிமை விட வேண்டும், அடிமையை உரிமை விட வேண்டும். அதற்கு சக்தி இல்லாத பட்சத்தில் தான் நோன்பு வைக்க வேண்டும், அதற்கும் சக்தி இல்லாத பட்சத்தில் தான் உணவு கொடுக்க வேண்டும் என்கின்ற இந்த குற்ற பரிகாரத்தை நாம் பார்க்க முடிகிறது. குர்ஆனும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, இந்த அடிமைத்தனத்தை அறவே ஒழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமைகளை திருமணம் செய்து கொண்டார்கள். மாரியத்துல் கபித்தியா, சஃபியா அம்மையார் என்கின்ற 2 அடிமைகள் தான் அவர்கள், அடிமை பெண்கள் தான். அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 16 அடிமைகளை, தனக்கு கீழ் இருக்கக்கூடிய 16 அடிமைகளை உரிமை விட்டார்கள். அந்த உரிமை விடப்பட்ட அடிமைகளில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். இதுபோன்று இஸ்லாமியத்தினுடைய வரலாறுகளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று பார்த்தால் அடிமைத்தனத்தை அறவே ஒழிக்கிறது. இந்த இந்தியாவிலே ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை முழுமையாக அவர்களை அடிமைப்படுத்தி அவருடைய சுதந்திரத்தை முழுமையாக பறித்து அவர்களை அடக்கி ஆண்டு கொண்டிருந்தார்கள். அதற்கு எதிராக நிறைய இஸ்லாமியர்கள் அதற்கு எதிராக எதிர்ப்பு குரல் கொடுத்து நிறைய இஸ்லாமியர்கள் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். இந்திய சுதந்திர வரலாற்றிலே 16ஆம் 17ஆம் நூற்றாண்டுகளும் இந்திய சுதந்திர வரலாற்றுகளில் பதிவு செய்யப்பட வேண்டியவை. அந்த வரலாறுகளில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் தான் அதிகமான நபர்கள் சுதந்திரத்திற்காக வேண்டி போராடி இருக்கிறார்கள். 1837 டில்லியை மாமன்னர் பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சதித்திட்டத்தை அப்பொழுது இருக்கக்கூடிய அந்த ஆங்கிலேய அதிகாரி ஒரு சதித்திட்டம் தீட்டுகிறார். அந்த சதித்திட்டத்தை தன்னுடைய மனைவிக்கு ஒரு கடிதமாக எழுதுகிறார். அப்பொழுது என்ன நாள் என்று சொன்னால் நாளை பக்ரீத் பெருநாளாக இருக்கிறது. என்ன சதித்திட்டம் தீட்டுகிறான் என்று சொன்னால் நாளை பக்ரீத் பெருநாள். அந்த பக்ரீத் பெருநாள் அன்று முஸ்லிம்கள் எல்லாம் மாடுகளை வெட்டி குர்பானி கொடுப்பார்கள். இந்துக்கள் ஆனால் மாடுகளை தெய்வமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இருவருக்கும் மத்தியிலே மத கலவரத்தை உண்டு பண்ணி அந்த சமயத்திலே மாமன்னர் பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹி ஆட்சியை நாங்கள் கைப்பற்றி விடுவோம் என்கின்ற செய்தியை தன்னுடைய மனைவியிடத்திலே அந்த ஆங்கில அதிகாரி கடிதமாக எழுதி அனுப்புகிறார். இந்த செய்தி மாமன்னர் பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு தெரிய வந்து அடுத்த நாளே மக்களை ஒன்று கூட்டி, நீங்கள் எவரும் ஆடுகளை நீங்கள் குர்பானி கொடுக்க வேண்டாம், நீங்கள் குர்பானி கொடுப்பதாக இருந்தால் ஆடுகளை குர்பானி கொடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த சதித்திட்டத்தை முழுமையாக முறியடித்து விட்டார்கள் மாமன்னர் பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். சிப்பாய் கழகத்தினுடைய முதன்மை வீரராக இருந்தவர்கள் மாமன்னர் பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். ஆங்கிலேயனை எதிர்த்து இந்துக்களும் சரி இஸ்லாமியர்களும் சரி ஒன்றோடு ஒன்றாக நின்று போராட்டம் செய்தார்கள். அப்படி போராடக்கூடிய சமயத்தில் 1847 மாமன்னர் பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள். சிறைபிடிக்கப்பட்டு அவர்கள் கைதியாக சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய சமயத்தில் ஹெட்சன் என்கின்ற ஒரு அதிகாரி, ஆங்கிலேய அதிகாரி வருகிறார். வந்து மாமன்னர் பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு காலை உணவிற்காக வேண்டி தட்டை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய சமயத்தில் மாமன்னர் பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு அந்த உணவு தட்டு கொடுக்கப்படுகிறது. அந்த உணவு தட்டை திறந்து பார்த்தால் மாமன்னர் பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹி தனது
2 மகன்களுடைய தலைகள் வெட்டி அந்த தட்டிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு அக்பர். மாமனார் பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹுடைய 2 மகன்களுடைய தலைகள் வெட்டி அந்த தட்டிலே வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் எங்களுடைய கிழக்கிந்திய கம்பெனியின் பரிசுகள் என்பதாக அந்த ஆங்கிலேயன் சொல்லுகின்றான். அப்பொழுது மாமனார் பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? தன்னுடைய 2 மகன்கள், உயிருக்கு உயிராக நேசித்தவருடைய 2 மகன்கள், 2 மகனுடைய தலைகள் வெட்டி தனக்கு முன்பதாக தட்டிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் எந்த அளவிற்கு கொதித்து எழுந்திருப்பார். ஆனால் அந்த சமயத்திலும் கூட மாமன்னர் பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பொறுமையை கையாண்டார்கள். அப்பொழுது அவர்கள் அழவில்லை. அப்பொழுது இந்த ஆங்கில அதிகாரி கேட்கின்றான், எதற்காக நீ இன்னும் அழுகாமல் இருக்கின்றாய் அப்படின்னு கேட்கிறான். அப்பொழுது மாமன்னர் பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், தைமூர் வம்சத்தவர்கள் இப்படிதான் தங்களுடைய முன்னோர்களுக்கு இப்படிதான் மரியாதை செய்வார்கள், இறந்து போனவர்களுக்கெல்லாம். சுகதாக்களுக்கு நாங்கள் என்றும் அழுக மாட்டோம். எப்படி? சுகதாக்களுக்கு நாங்கள் என்றும் அழுக மாட்டோம் அப்படின்னு சொல்றார் மாமன்னர் பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அதற்கு பிறகு அவர்கள் ரங்கூனுக்கு நாடு கடத்தப்படுகிறார்கள். அவர் மன்னர் என்பதற்காக வேண்டி அவருக்கு கொஞ்சம் மானிய தொகையாக ஒரு 600 ரூபாய்கள் அவருக்கு மாமன்னர் பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்பொழுது மாமன்னர் பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய நாட்டை கைப்பற்றி கொண்டே, என்னுடைய நாட்டில் இருந்து கொண்டே எனக்கே நீ மானியம் தருகிறாயா? அது எனக்கு வேண்டாம் அப்படின்றார் மாமன்னர் பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். மாமன்னர் பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ரங்கூனிலே வஃபாத் ஆகிறார்கள். அவருடைய கல்லறையிலே இந்திரா காந்தி எழுதுகிறார், என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், உன்னுடைய தியாகத்தின் மூலமாகத்தான் எங்களுடைய சுதந்திரம் கிடைத்திருக்கிறது என்று இந்திரா காந்தி எழுதுகிறார். ஆக சங்கைக்கு மதிப்பிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சுதந்திர வரலாற்றிலே இஸ்லாமியருடைய வரலாறு அழிக்க முடியாதது, மறைக்க முடியாதது என்பதை நாம் தெல்ல தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய வரலாறுகளை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், ஆங்கிலேயனை எதிர்த்து அதிகமான முறையிலே அவர்களை மிரள விட்டவர்களுடைய வரிசையிலே திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் உயர்ந்த இடத்திலே இருக்கிறார்கள். திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்த்தாலே ஆங்கிலேயன் எல்லாம் கதிகலங்கி போய்விடுவானாம். அந்த அளவிற்கு திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை நேருக்கு நேராக எந்த ஆங்கிலேயனும் சந்தித்தது கிடையாது. நேருக்கு நேராக அவனால் தாக்குதல் நடத்த முடியாது. அதன் காரணமாகத்தான் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை மறைமுகமாக முதுகுக்கு பின்னால் அவர்களை குத்தி அவர்களை மௌத்தாக்கினார்கள். திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு ஒரு பட்டப்பெயர் வைத்திருப்பார்கள். ஆங்கிலேயர்கள் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒரு பட்டப்பெயர் வைப்பார்கள். அதுபோன்று திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு, காந்திக்கு என்ன பட்டப்பெயர் வச்சிருந்தாங்க அப்படின்னா, அரை நிர்வாண பக்கிரி. அவர் எப்பயுமே கொஞ்சம் ட்ரெஸ்ஸை கொஞ்சம் ஒரு மாதிரியாக தானே போட்டிருப்பார், மேலாடை போட்டிருக்க மாட்டார், ஒரு கதர் ஆடை மட்டும்தான் அணிந்து கொண்டிருப்பார் அல்லவா. அதனால ஆங்கிலேயர்கள் அவருக்கு அரை நிர்வாண பக்கிரி என்று பெயர் வைத்தார்கள். திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு என்ன பெயர் வைத்தார்கள் என்று சொன்னால், கிழக்கிந்திய கம்பெனியின் கொலை நடுக்கம் என்பதாக பெயர் வைத்திருந்தார்கள். அந்த அளவிற்கு ஆங்கிலேயர்களுக்கே தெரிந்திருந்தது, திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை நேருக்கு நேராக எதிர்த்து அவரை நாம் சண்டை செய்ய முடியாது. அந்த அளவிற்கு ஒரு வீரமிக்க ஒரு வீரராக திகழ்ந்தவர் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். முதலில் ஆங்கிலேயரை எதிர்த்து பீரங்கியின் மூலமாக அவர்களை தகர்த்து எரிய செய்தவர் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அவருடைய வரலாறுகளை எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மெய் செலுக்கிறது. அந்த அளவிற்கு பெரும் பெரும் தியாகங்கள் செய்ததற்கு பிறகுதான் 1947 சுதந்திர காற்றை நாம் சுவாசிக்க முடிந்தது. சுதந்திரம் என்பது சும்மா கிடைக்கவில்லை என்று சொல்வார்கள் அல்லவா. 200 ஆண்டுகள் கிட்டத்தட்ட இஸ்லாமியர்கள் போராடி இருக்கிறார்கள் சுதந்திரத்திற்காக வேண்டி. உலகத்தில் இருக்கக்கூடிய உலமாக்கள் எல்லாம் இந்தியாவிற்காக வேண்டி குரல் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அதுவும் குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய உலமாக்கள் ஃபத்வா கொடுத்தார்கள். ஆங்கிலேயன் பேசக்கூடிய அந்த இங்கிலீஷ் ஆங்கிலம் ஹராம் என்று ஃபத்வா கொடுத்தார்கள். ஆங்கிலேய ராணுவத்தில் சேருவது தடை செய்யப்பட்டது ஹராம் என்பதாக ஃபத்வா கொடுத்தார்கள். ஆங்கிலேயன் எந்த உபகாரத்தை தயாரிக்கின்றானோ அதனை பயன்படுத்துவது ஹராம் என்று ஃபத்வா கொடுத்தார்கள். இது போன்று ஆங்கிலேயனுக்கு எதிராக நிறைய ஒரு தியாக உணர்ச்சிகளை உணர்வு பூர்வமாக செய்தவர்கள் இஸ்லாமியர்கள். இன்னும் சொல்ல போனால் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கை வரலாறு முழுவதுமாக மறைக்கப்பட்டு திரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது.
வரலாற்று நூல்களிலும் சரி நாம் பார்க்கின்ற பொழுது அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி பார்க்கின்ற பொழுது அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி என்ன அவதூறு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மக்களுக்கு நிறைய வரிகளை போட்டு அன்றைய காலகட்டத்தில் சித்தரவு செய்தார் அப்படின்னு போட்டிருக்கிறார். என்ன நடந்தது என்று சொன்னால், அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்துக்களுக்கு ஜிஸ்யா வரி என்கின்ற ஒரு வரியை வித்திட்டார். அது ஜிஸ்யா என்கின்ற வரி முன்னாள் காலகட்டத்திலிருந்து, முகலாய மன்னர்கள் இருந்த காலகட்டத்திலிருந்து ஆரம்பத்திலிருந்து வந்ததுதான். அந்த வரி எப்பேற்பட்டவர்களுக்கு என்று சொன்னால், யார் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறார்களோ, யார் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ, யாருக்கு உடல் ஊனமுற்றவர்களாக இருக்கிறார்களோ, யார் பெரியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த வரி கிடையாது. எப்படி? அவர்களுக்கெல்லாம் அந்த வரி கிடையாது, ஜிஸ்யா வரி கிடையாது. அவர்கள் அந்த வரியை வசூலித்து அரண்மனையுடைய வளாகத்திற்கு கொடுப்பது கிடையாது. மாறாக அவருடைய கோயில் நிர்வாகத்திற்கு தான் அந்த வரி பணம் செலவிடப்பட்டது. அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த அளவிற்கு தன்னுடைய ஆட்சியை நிர்ணயித்திருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இன்னொரு அவதூறு பற்றி சொல்லப்படுகிறது. அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி ஆட்சி காலகட்டத்தில் கோயில்களை எல்லாம் அவர் இடித்து தரைமட்டமாக்கினார். இந்துக்களுடைய கோயில்கள் எல்லாம் இடித்து அவர் தரைமட்டமாக்கினார் என்பதாக சொல்லப்படுகிறது. நடந்தது என்னவென்று சொன்னால், ஒரு சம்பவத்திலே பொய் சொன்னால் அந்த சம்பவம் அது பொய்யாக மாறிவிடும். அதே சமயத்தில் அந்த சம்பவத்திலே பொய் சொல்லாமல் பாதி உண்மை மட்டும் கூறுவது இருக்கிறது, ஒரு மிகவும் ஆபத்தான செயல். அதே போன்றுதான் இந்த இடத்திலும் நடந்திருக்கிறது. அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கோயிலை இடித்தார்கள், அது உண்மைதான். அந்த இடத்தில் நடந்தது என்ன? அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு தடவை தன்னுடைய படைப்பட்டாளங்களுடன், சிற்றரசர்களுடன், அந்த படைப்பட்டாளங்களிலே கொஞ்சம் சிற்றரசர்களுடைய ராணிகளும் இருந்தார்கள். அந்த படைப்பட்டாளங்களுடன் எங்கே வங்காள தேசத்திற்கு சென்றார்கள். அப்படி செல்லக்கூடிய சமயத்தில் அந்த சிற்றரசர்கள் எல்லாம் அந்த அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள்ட்ட போகக்கூடிய வழியில் கங்கை நதி இருக்கிறது. அந்த கங்கை நதியிலே விஸ்வநாத பெருமாள் இருக்கிறார், அவர்களை நாங்கள் தரிசித்து வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் போயிட்டு கும்பிட்டு வந்துடுறோம், எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அனுமதி அளிக்கிறார்கள். பயணம் பாதையில் நிறுத்தப்படுகிறது. நிறுத்தின உடனே சிற்றரசுகள் எல்லாம் போயிட்டு கங்கை நதியில் புனித நீராடி விட்டுட்டு போயிட்டு விஸ்வநாத பெருமாளை தரிசித்துட்டு எல்லாம் வர்றாங்க. வரக்கூடிய சமயத்தில் ஒரே ஒரு ராணி மட்டும் திரும்ப வரல. என்னடான்னு பார்த்து எல்லா அரசர்களும் தேடுகிறார்கள், கிடைக்கவில்லை. அப்பொழுது அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு அதிகாரியை நியமித்து போயிட்டு தேடிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. போயிட்டு அந்த அதிகாரி தேடக்கூடிய சமயத்தில் அந்த விஸ்வநாத பெருமாள் என்கின்ற அந்த கோயிலில் அந்த உள்ள சிற்பம் கொஞ்சம் ஆடி இருக்கு, அந்த விக்கிரகம் கொஞ்சம் ஆடி இருக்கு. என்ன அந்த சிலை மட்டும் தனியாக ஆடுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்க்கக்கூடிய சமயத்தில் அந்த சிற்பத்துக்கு கீழே ஒரு ஒரு சுரங்கம் செல்லுகிறது. அந்த சுரங்கத்திற்குள்ள போய் பார்க்கக்கூடிய சமயத்தில் அந்த ராணி மானவங்கப்படுத்தப்பட்டு இருக்கிறார். எப்படி? அந்த ராணி யாரோ ஒருவரின் மூலமாக மானவங்கப்படுத்தப்பட்டு இருக்கிறார். இதை அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி சொன்ன உடனே சிற்றரசர்கள் எல்லாம் கொதித்தெழுகிறார்கள். இப்படி ஒரு புனித தலத்தை ஒருத்தவங்க கெடுத்துட்டாங்களே, இந்த புனித தலத்தை ஒருத்தவங்க கெடுத்துட்டாங்களே, எப்படி இப்படி கெடுக்க போச்சு? அந்த இந்த காரியத்திற்கு காரணமாக இருந்தவன் நீங்கள் தண்டிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த குற்றத்திற்கு யார் காரணமாக இருக்கிறார்களோ அவரை தண்டிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த கோயிலுடைய புனித தலைமை கெட்டுவிட்டது என்று சொன்னார்கள் அல்லவா, அதனால் என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய விஸ்வநாத பெருமாளை, அந்த கோயிலுடைய விக்கிரகத்தை வேறொரு இடத்திற்கு மாற்றி அமைத்து விட்டு அந்த கோயிலை இடிக்கிறார்கள். இதுதான் நடந்தது வரலாறு. ஆனால் எப்படி வரலாற்று புத்தகங்களில் எப்படி சொல்லப்படுகிறது, அவுரங்கசீப் கோயிலை இடித்து விட்டார். எப்படி? அவுரங்கசீப் கோயிலை இடித்து விட்டார், இந்துக்களுக்கு எதிராக கோயிலை இடித்து விட்டார் என்பதாக முழுமையாக திரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி ஆட்சி காலகட்டத்தில் ஒரு பள்ளிவாசலையும் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இடித்தார்கள். அங்கு நடந்தது என்னவென்று சொன்னால், அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய காலகட்டத்திலே கோல்கொண்டா என்கின்ற ஒரு நகரம் இருக்கிறது. அந்த நகரை ஆட்சி செய்யக்கூடிய தானசா என்கின்ற ஒரு மன்னன். அந்த மன்னன் அரசவைக்கு சரியான முறையில் வரி செலுத்தவில்லை. ரொம்ப நாளாக டிமிக்கி கொடுத்துக்கிட்டே இருந்தான். அப்போ என்ன பண்ணா, அந்த அரசன் ஒரு முட்டாள்தனமான ஒரு வேலையை செய்தான். என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னால், ஒரு இடத்துல தன்னுடைய செல்வங்களை எல்லாம் புதைத்து வைத்து விட்டு அந்த இடத்திற்கு மேலே பள்ளிவாசலை கட்டிட்டான். எப்படி முஸ்லீம்கள் தானே, பள்ளிவாசல்லாம் பார்த்தா இடிக்க மாட்டாங்க, அதனால் செல்வங்களை எல்லாம் புதைத்து வைத்து விட்டு பள்ளிவாசலை கட்டினான். இப்போ அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு இந்த செய்தி தெரிய வருகிறது. உடனே அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த இடத்தை, பள்ளிவாசலுடைய அந்த இடத்தை இடித்து விட்டு அங்கே இருக்கக்கூடிய செல்வத்தை அரசாங்க கஜானாவிலே அவர் பொறுப்பாக ஒப்படைக்கிறார். இதுதான் நடந்தது. அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எந்த அளவிற்கு இந்த
இந்துக்களுக்கும் சரி இஸ்லாமியர்களுக்கும் சரி சரிசமமாக நடந்திருக்கிறார்கள். அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முன்னாள் காலகட்டத்தில் இருந்த நிறைய வரிகளை தளர்வு செய்திருக்கிறார்கள். எப்படின்னா, கங்கையில் போயிட்டு குளிக்க போனாங்க அப்படின்னா அதை குளிக்கிறதுக்கு வரி கொடுக்கணும். ஆனால் அவுரங்கசீப் அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் அதை தடை செஞ்சாங்க. அந்த கங்கை நதியில் அஸ்தியை போயிட்டு கலப்பாங்க இந்துக்கள் எல்லாம். அதை புனித நீராடி விட்டு அஸ்தியை போய் கலப்பாங்க. இது இந்துக்களுடைய ஒரு வழக்கமாக இருந்துச்சு. அதுக்கும் வரி கட்டண வேண்டியதாக இருந்துச்சு. அவுரங்கசீப் அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் அதுவும் தகர்த்தப்பட்டது. இது போன்று நிறைய இந்துக்களுக்கும் சரி இஸ்லாமியர்களுக்கும் சரி நிறைய சலுகைகளை அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். ஆங்கிலேயனை எதிர்த்து போராடியவர்களில் சிம்ம சொப்பனமாக விளங்கியவர்கள் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். ஆக சங்கைக்கு மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நம்முடைய இஸ்லாமிய இந்த சுதந்திர வரலாற்றை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்க வேண்டும். இது போன்ற வரலாற்று செய்திகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர்கள் பாடப்புத்தகத்தை மட்டும் பார்த்துவிட்டு இதுதான் உண்மை நிலவரமோ என்று நம்பி விடுவார்கள். நம்முடைய இஸ்லாமிய வளரும் தலைமுறைக்கு நம்முடைய வரலாற்றை நாம் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆக சங்கைக்கு மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, வரக்கூடிய காலகட்டத்திலே சுதந்திரமான இந்தியாவிலே சுதந்திரமாக வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.